அவர் வருவாரு, அவரெல்லாம் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சரி, ஓகே. இவர் யார் என்றால் அமெரிக்கன் மிஷன் ஆங்கிலிக்கன் சிஎஸ்ஐ மெதடிஸ்ட் திருச்சபை மாதிரி வாங்க. அவர் கிதியோன் பைபிள், புதிய ஏற்பாடு பைபிள் பார்த்துருக்கிறீங்களா? சின்ன பைபிள். அந்த பைபிளுடைய தென்மராட்சிக்கு பொறுப்பாக இது செயல்படுகிறார். ஒருவரோடு அவருடைய சாட்சி கிதியோன் பைபிளை பற்றி பேசி கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பேர் வந்து சுதர்சன். அவர் அமெரிக்கன் மிஷன் திருச்சபை நுணாவில் சர்ச்சில் இருந்து வந்திருக்கிற கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்கள். நான் பின்வரும் இறை வார்த்தையோடு என்னுடைய கிதியோனிய செய்தியையும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தையும் எனது சாட்சியை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எண்ணாகமம் 13:25. ஓகு தேசய சுதீஸ்கர சலீஸ் உடகசற்ற பசுஹேரியவி கணல் கத்தாவ துணாய் விசிப்பகாய். At the end of the 40 days, they returned from spying out the land. Numbers 30:25. நான் திருவிவிலியம் என்ற அந்த வேதாகமத்தில் இருந்து திருப்பாடல்கள் 67, சங்கீதம் பழைய மொழிபெயர்ப்பிலே சங்கீதம் 67, இதை நான் புதிய மொழிபெயர்ப்பின்படி வாசித்து அதில் 7 வசனங்கள் காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். நன்றி புகழ்ப்பா கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரிடும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. இறை வார்த்தைக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களோடு வாழுகின்ற பரம்பொருளே, மீண்டுமாக இந்த திருச்சபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபையிலே உங்களுடைய இறை வார்த்தையை கூற என்னை இந்த நேரத்திலே அழைத்தமைக்காக உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இதயத்தின் தியானங்கள், சிந்தனைகள் உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய கிதியோன் சார்பாக சர்வதேச மிஷனரி சங்கம் என்ற கிதியோன் அமைப்பினர் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் யார் என்றால் சர்வதேச கிதியோன் ஊழிய சங்கம் மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவ வணிகர்கள் உத்தியோகத்தரினால் 1899 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடவுள் மேல் பக்தியுள்ள மூவரினால் ஆரம்பிக்கப்பட்டது. 1899 ஆண்டு உங்களுக்கு தெரியும். 1801 தொடக்கம் 1900 ஆண்டு வரையான காலப்பகுதியை நாங்கள் 19ஆம் நூற்றாண்டு சொல்லுவோம். 18ஆம் நூற்றாண்டிலே உலக ரீதியாக பெரும் மாற்றம் ஏற்பட்டது. 18ஆம் நூற்றாண்டிலே கைத்தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதற்கு அடித்தளமாக இருந்தது நீராவி. ஆனால் 19ஆம் நூற்றாண்டிலே இந்த கைத்தொழில் புரட்சி மேலும் விஸ்தீரம் அடைந்தது. அதற்கு அடிப்படையாக இருந்தது இப்பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மின்சாரம். இந்த மின்சாரத்தினால் ஏற்பட்ட மாற்றம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் நூற்றாண்டிலே பிரதான மாற்றம் டிஜிட்டல் எரா என்று சொல்லுவாங்க. அதாவது இலத்திரனியல் சாதனங்கள் எல்லாம் வந்து எங்கள் அனைவரது கரங்களிலேயும் இலத்திரனியல் கணினி சாதனங்கள், ஸ்மார்ட் போன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்தது. 21ஆம் நூற்றாண்டு இப்ப நாங்கள் வாழ்கிற இந்த ஆண்டு, குறிப்பாக 2001 தொடக்கம் 2100ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியை 21ஆம் நூற்றாண்டு என்று அழைப்போம். அதனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று அழைப்பார்கள்.
ஏஐ என்ற நுட்பத்துக்குள்ளே இப்ப நாங்கள் அனைவரும் பிரவேசித்திருக்கிறோம். நாங்கள் எப்படி என்றால் இந்த ஆரம்பத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு இந்த அழகான திருவிவிலியம் என்ற இந்த பைபிளை தந்திருக்கிறார். இந்த பைபிள்ல காணப்படுகின்ற பிரதான வார்த்தைகள், அதிலே காணப்படுகின்ற முழுமை நாங்கள் அனைவரும் முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இறைவன் எங்களுக்கு இந்த பைபிளை தந்திருக்கிறார். இப்ப பைபிள் என்றால் என்ன? அதை நான் நெட்டிலே போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த ஆங்கில சொல்லு BIBLE. உங்கள் அனைவருக்கு நன்றாக தெரியும் பைபிள். அதனுடைய முழு வடிவம் என்ன என்றதை ஆராய்ந்து பார்த்த பொழுது சொல்லுகிறது, பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் த எர்த். பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் த எர்த். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற நாள் எல்லாருக்குமே இது ஒரு குறுகிய கால வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நாள் வரை எங்கள் அனைவரையும் முழுமையாக கரம்பிடித்து வழிநடத்தி வாழ்நாள் முழுவதும், சங்கீதம் 23 சொல்லப்பட்ட மாதிரி 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 23 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையில் என்னை. ஆமென். இறுதியாக நான் கர்த்தருடைய வீட்டிலே அந்த நாளை காணும் வரை எங்களை இந்த உலக வாழ்விலே முழுமையாக தரப்போகிற செய்தி என்னவென்றால் பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பெஸ்ட் என்ற சொல்ல எங்களை அனைவருக்குமே நன்றாக தெரியும். நீங்கள் அனைவரும் பாடசாலைகளிலே நாங்கள் அனைவருமே ஆங்கிலத்தை நன்றாக படித்து வந்திருக்கிறோம். அதிலே சொல்லுவார்கள், நாங்கள் எடுக்கிற புள்ளிகளை பொறுத்து முதலில் குட் என்று போடுவார்கள். அதிலும் விட நாங்கள் கூட செய்தோம் என்றா எங்களுக்கு பெட்டர் என்று போடுவார்கள். அதிலும் விட கூட செய்தோம் என்றா எங்களுக்கு பெஸ்ட் என்று போடுவார். அதான் அந்த உச்ச நிலை என்றது பெஸ்ட். அதான் இந்த பைபிளுக்கு சொல்லுகிறாங்க, இது ஒரு உச்ச நிலை. மேக்ஸிமம் லெவல்ல நிக்கிறோம் நாங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்கின்ற மேக்ஸிமம் பாயிண்டில நானும் நீங்களும் நிக்கிறோம் என்றா அதான் பெஸ்ட். அல்லேலூயா. அழகா சொல்லுவார்கள், என்னோட இணைந்து சொல்லுங்கள், குட், பெட்டர், பெஸ்ட், நெவர் let it rest till the good is better and the better is best. நாங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கோம். எங்களோட உலக வாழ்வில நானும் நீங்களும் நகர்ந்து கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு வாழ்வுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த திருவிவிலியம் மூலம். அல்லேலூயா. இந்த திருவிவிலியத்தை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். இதுல முதலாவது புத்தகத்துக்கு என்ன வேணும்? இறுதி புத்தகத்துக்கு என்ன வேணும்? இவற்றிலே மொத்தமாக நாங்கள் பார்க்கிறோம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அதோடு சேர்த்து இப்பொழுது 7 நூல்களை சேர்த்திருக்கிறார்கள். இணை திருமறையாகும் என்று சொல்லி அது இந்த திருவிவிலியத்திலே முழுமையாக காணப்படுகிறது. அல்லேலூயா. 66 73 நூல்கள். இந்த 73 நூல்களை ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் முதலாவது புத்தகத்திலே இந்த உலகம் எங்களுக்கு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழகிய வண்ண உலகத்தை இறைவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் மிகவும் அழகாகவும் தத்ரூபமாகவும் படைத்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னையும் உங்களையும் வாழும்படியாக வச்சிருக்கிறார். அப்படி என்றால் பாடசாலை மாணவர்கள் சொல்லுங்க, முதலாம் நாள் என்ன படைக்கப்பட்டது? ஒளியும் முதல் 3 நாளும் பிரதான படைப்புகள். எல்லாரும் மறந்து விடாதீங்க. ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் முதல் 3 நாட்களும் பிரதான படைப்புகள், மிகுதி 3 நாட்களும் அவற்றுக்குரிய அணிகலன்கள். அப்ப முதலாம் நாள் ஒளி இருள் என்றால் 4ஆம் நாள் என்ன படைக்கப்பட்டிருக்கிறது? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. அதே போல 2ஆம் நாளுக்கு வருவார். 2ஆம் நாள் என்ன படைக்கப்பட்டது? வானமும் நீரும். அப்படி என்றால் நாங்கள் 5ஆம் நாளை பார்ப்போம். தொடர்படுத்தோம். 1 4 2 5. அப்ப வானமும் நீரும் 2ஆம் நாள் படைக்கப்பட்டால் 5ஆம் நாள் என்ன படைக்கப்பட்டிருக்கும்? வானத்துல என்ன இருக்கும்? பறவைகள். நீருக்கு என்ன இருக்கும்?
நீர்வாழ் உயிரினங்கள், மீன்கள். இப்ப நாங்கள் 3ஆம் நாளுக்கு வருவோம். 3ஆம் நாள் என்ன படைக்கப்பட்டது? பூமி சமுத்திரம் நிறைஞ்சது. நிலமும் தாவரங்களும், பிரதானமாக நிலமும் தாவரம். நீங்க சொன்னது எல்லாமே சரி. அப்படி என்றால் 6ஆம் நாள் என்ன படைக்கப்பட்டிருக்கு? மனிதரோடு சேர்ந்து விலங்குகளை குறைவன் படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. 7ஆம் நாள் நாங்கள் அனைவரும் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஏனெனில் இந்த இடத்திலே இந்த திருச்சபை அமைந்து எங்கள் அனைவருக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக, விடிவெள்ளியாக இந்த பாஸ்டர் அவர்களை நாங்கள் அன்போடு பாராட்டுகிறோம். உண்மையிலே அவர் பைபிள் லீக், என்ன பாஸ்டர், பைபிள் லீக், அவரும் அந்த பைபிள் தொடர்பான காரியங்களை அதிகமாக ஈடுபடுகிறார். நாங்கள் இந்த கிதியோன்ஸ், எங்களுக்கு பைபிள் இலவசமாக வந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்குமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறீர்கள், அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதை நீங்கள் கடவுளுக்காக இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறபடியா ஆண்டவர் நிச்சயமாக எங்களை என்ன செய்வார்? மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி தன்னுடைய பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்லுகிற மாபெரும் கடவுள் அண்டை நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கவிஞர் அழகா சொல்லுகிறார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா. இந்த உலகத்தில இந்த 6 நாள் படைப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்க. எனக்கு அதில்லையே இதில்லையே என்று நாங்கள் குறைபட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு அழகிய ஏதேன் தோட்டத்தில ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழகாக வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த பைபிளை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். நாங்கள் முழுமையாக இந்த உலக வாழ்வை வாழுவதற்கு வழிகாட்டியாக இந்த பைபிள் எனக்கும் உங்களுக்கும் தரப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள்ல சங்கீதம் 1 மிக அழகா சொல்லுகிறது. இறைவார்த்தையின் முக்கியத்துவம் எது என்பதை யார் கூறுவீங்க? காற்று பதவிக்கிற பதரை போல் இருப்பான். ஆகியா துன்மார்க்கத்தின் வழியையும் 15 வழியோ அழி. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் அப்படி தியானமா இருக்கிறேன்? வார்த்தை அழகா சொல்லி இருக்கு. நான் தியானமா இருக்கிறேன்டா கரங்களை உயர்த்தி காட்டும். கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிற நானும் நீங்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அழகாக எங்களுக்கு வேதம் சொல்லப்படுகிறது. அதே போல நாங்கள் உபாகம நூலில 6ஆம் அதிகாரத்தில நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்த இறை வார்த்தையின் முக்கியத்துவம். இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழி பயணத்தின் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு நீ அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் அழகாக எழுதி தந்திருக்கிறார். நாங்கள் எங்கு சென்றாலும் இந்த பைபிளை நான் கொண்டு போவேன் என்றார்கள். கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நான் எந்த இடம் போனாலும் பைபிள் கொண்டு போவேன். ஆண்டவர் எனக்கு அதான் எனக்கு உங்களுக்கும் வழிகாட்ட போகுது. நாங்கள் வெளியால போனோன்னு எங்களை சூழ பயங்கர துன்பங்கள் காத்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு சம்பவம் பார்த்தேன். கடுகண்ணாவ பகுதியில ஒரு மண்மேடு சரிஞ்சு விழுந்து எத்தனையோ பேர் அதில பலியாகி இருக்கிறார்கள். எங்களை பாதுகாக்கிறது எது? இந்த உலகத்திலே நடக்கிற அசம்பாவிதங்கள் அனைத்தில் இருந்து என்னையும் உங்களையும் வாழ்வு ரீதியாக 6லும் சாவு 100லும் சாவு என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்க பார்த்தா 6லும் சாவுகள் தான் கூடிக்கொண்டு போகும். இந்த வயது பேர் ஆனா கடவுளங்களை அதற்காக அழைக்கவில்லை. முழுமையாக அவரோடு சேர்ந்து பணியாற்றி இந்த உலக வாழ்வை முழுமையாக அனுபவிக்கும்
பிடிக்கும்படியா கடவுள் ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆயுசை கொடுத்தார், ஈசாக்குக்கு எவ்வளவு ஆயுசை கொடுத்தார், யாக்கோபுக்கு எவ்வளவு ஆயுசை கொடுத்தார். இளம் வயதிலே நாங்கள் மரிப்பது கடவுளுக்கு பிரியமல்ல. ஏசாயா நூல்ல சொல்லி இருக்கு, என் உள்ளங்கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன், பதித்து வைத்துள்ளேன். கலங்காது, உங்களோட இருக்கு. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன? அல்லேலூயா. இப்ப நான் இந்த பைபிளை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். நானும் தியானிப்போம், பேசுற நானும் தியானிக்க வேண்டும், நீங்களும் தியானிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லிதான். இந்த பைபிள்ல 7 வகையான மருந்துகள் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப புதிய புதிய நோய்கள் வருது தானே, கொலஸ்ட்ரால், ஹார்ட், ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லி புதிய புதிய நோய்கள் எங்கள் அனைவரையுமே தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த நோய்களுக்கு மருந்து தருகின்ற பொழுது நாங்கள் அந்த மருந்துகளை எப்படி பயன்படுத்துவோம்? சாப்பாடு சரியாக நேரம் தவறாமல், சாப்பாட்டுக்கு முன்னா பின்னா எத்தனை தேக்கரண்டி குடிக்கணும், வெள்ளை மருந்து எத்தனை, நீல மருந்து, சோப்பு எத்தனை, பச்சை எத்தனை சொல்லி கணக்காக குடிச்சிடுவோம். அப்படித்தானே? அதிலும் விட எங்களுக்கு மேலாக கடவுள் இந்த வார்த்தை என்ற மருந்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறதுக்கான வழிகளை இப்பொழுது நான் இந்த இறை வார்த்தை ஊடாக இந்த 73 புத்தகங்களை வைத்துக் கொண்டு 66 புத்தகங்களோடு 7 இணைத்திருமறை ஆகமங்கள் இருக்கிறது, அதையும் சேர்த்து 1339 அதிகாரங்கள். இது முழுமையாக அந்த 73 புத்தகங்களில் 1339 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் அழகாக 7 மருந்தை நாங்கள் குடிக்க வேண்டும். குடிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நான் 7 மருந்து குடிப்பேன். இந்த பைபிளை போல நீங்கள் எந்த ஒரு புத்தகத்தையும் பார்க்க மாட்டீங்க. நாங்கள் கூட கேம்பஸ்ல படிச்ச பொழுது கூட எந்த புத்தகத்தை பார்த்தாலும் எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும், பந்தி பந்தியாக இருக்கும். அதுல இருந்து பொறுக்கி எடுத்து தான் படிக்கவும். அதுல என்ன விஷயம் விளங்கா. எந்த புத்தகத்தை நீங்க எடுத்து பாருங்க, போய் ஒரு லைப்ரரி ஒன்றுக்கு போய் அங்க இருக்கிற எந்த புத்தகத்தையாவது எடுத்து பாருங்க. இந்த பைபிள் போல அழகாக எழுதப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட புத்தகம் ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் பந்தி பந்தியாக இருக்கு. வாசிச்சு புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஆனா ஆண்டவர் இந்த இறை வார்த்தையை எனக்காகவும் உங்களுக்காகவும் பாருங்க 73 புத்தகங்களாக பிரிச்சு அதிலையும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு இலகுவாக அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனங்களாக எழுதப்பட்டிருக்கு. 1ஆம் வசனம், 2ஆம் வசனம் என்று சொல்லி அவங்க ஆண்டவற்ற வார்த்தை எப்படி மிக தெளிவாக ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும். ஏன் யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? நம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையப்படுகிறது. இவ்வளவா எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்வு. யாராவது வெத்தில வாழ்வு சமுதாயங்களா? யாராவது குவைக்கிறார்களா? யாராவது போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்களா? எந்த ஒரு மனுஷனும் பாவத்தின் நிமித்தம் கெட்டு போக கூடாது. எல்லோருக்கும் நிலை வாழ்வு. அதற்காகத்தான் மனுஷகுமாரன் வானிலிருந்து இறங்கினார். வார்த்தை மிகவும் முக்கியத்துவமானது. ஏன்? இந்த உலகமே வார்த்தையால் தான் படைக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்டாகட்டும், உண்டாயிற்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. உண்டாகட்டும், உண்டாயிற்று. வார்த்தையால உலகம் படைக்கப்பட்டது. பரிசுத்த யோவான் அழகாக சொல்லுவார், அந்த வார்த்தை தான் என்ன நடந்தது. பரிசுத்த யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த வார்த்தை இயேசுவாக வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை தான் இயேசுவாக வந்தார். இந்த வார்த்தை தான் கடவுள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை தான் கடவுள் என்னையும் உங்களையும் வாழ வைக்க போகிறார். அந்த வார்த்தையாக வந்த இயேசு வார்த்தையால தான் எல்லாரையும் குணமாகும். உங்களுக்கு கண் தெரியாதா, காது கேளாதா, அல்லது உடல்ல பிரச்சனையா, நடக்க முடியாதா, கை சூம்பிய நிலையா, உடலுக்குள்ள கோளாறா, என்ன பிரச்சனையா? வார்த்தையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து நட, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. வார்த்தையால் எல்லாரையும் குணமாக்கினார். அற்புதங்கள் அனைவரும் செய்தார். ஆண்டவர் இயேசு 4 வகையான அற்புதங்கள் செய்தார். எல்லாரும் சொல்லுங்க. ஈனா ஊனா நோய் பேய். இவ்வளவு அற்புதங்கள் எங்களோட வாழ்வில் நடக்க போகுது. ஈனா ஊனா நோய் பேய். நோய் பேய். ஈனா ஊனா நோய் பேய். ஈனாண்டா என்ன?
இயற்கையில் புதுமை. உங்களோட வாழ்வில இயற்கை ரீதியான புதுமைகள் நடைபெற போகுது. படிக்க வேண்டும், வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். ஊனா என்ன? உயிர்ப்பிக்க புதுமை. நோய்கள் அனைத்தையும் குணமாக்கும் புதுமை. பேய் பிசாசின் பிடியில் இருந்து, பேயின் பிடியில் இருந்து விரட்டுகிற புதுமை. அல்லேலூயா. எவருமே மறக்க கூடாது. ஈனா ஊனா, நோய், பேய். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நான் இதை ஒரு ஹேண்ட் அவுட்டாவே அடிச்சிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த புதுமை. இதை நான் பாஸ்டர் அவரிடம் கொடுக்கிறேன். தேவையானவர்கள் பாஸ்டரிடம் பெற்று போட்டோ காப்பி பண்ணி கொடுங்க. இதில் குறிப்பாக 4 நற்செய்தி நூல்களில் காணப்படுகிற ஒவ்வொரு வகையான புதுமையை தொகுத்திருக்கிறேன். அதே போல உவமைகளை தொகுத்திருக்கிறேன். 4 நற்செய்தியில காணப்படுகிற உவமை பாஸ்டர்கிட்ட நான் ஒரு காப்பி கொடுப்பேன். அதே போல கிரேட் 10, 11 கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கான ஒரு தொகுப்பையும் நான் செய்திருக்கிறேன். இதை நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்கிறேன். பாஸ் பேப்பர் தொகுப்பு. இதை பாஸ்டர்கிட்ட வச்சு தேவையான போட்டோ காப்பி பண்ணி நன்றாக படியுங்க. ஆண்டவற்ற வார்த்தையை நானும் நீங்களும் முழுமையாக படித்து வளர்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்யும்படியாக பயன்படுத்துகிறார். ஏன் வார்த்தை முக்கியத்துவம் என்று சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இருபக்கமும் எலும்பு, ஆவன்னா ஊனா. இருபக்கமும் எலும்பு, ஆவன்னா ஊனா. எபிரேயர் 4:12 பாடு. எபிரேயர் 4:12. இருபக்கமும் என்றால் இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது. அல்லேலூயா. அதான் இந்த வார்த்தை. இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது இறை வார்த்தை. ஆமென். அடுத்த முக்கியத்துவம் எலும்பு. இந்த சூத்திரத்தை மறந்து விடாதீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க இந்த சூத்திரத்தை. இந்த சூத்திரத்தோட அந்த வசனத்தை நீங்க சொல்ல வேண்டும். அதான் இறை வார்த்தை முக்கியத்துவம் வருகிறது. இறை வார்த்தையின் முக்கியத்துவம் இதுதான். 6 விதமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இருபக்கமும் எலும்பு, அதுல 2 வரும். ஆவன்னாவில 2, ஊனாவில 2. எந்த காலமும் மறக்க கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாடை ஏறினம் ஏடது கைவிடே. படிப்பை நாங்க கைவிடக்கூடாது. பாடைக்கு ஓடாலும் படிப்பு புத்தகம் இருக்கணும் பாடை. அதே போல நாங்கள் எதை படிக்கணும்? இறை வார்த்தையை பாடைக்கு ஓனாலும் படிச்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுவரை எங்களுக்கு வழிகாட்டி. அதான் நான் சொன்னேனே, பெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் தி எர்த். நாங்கள் எப்ப பாடை ஏறுற நேரம், அந்த நாள் எங்களுக்கு பாடை ஏறி மரணம் அல்ல, அது பிறந்த நாள். பிறந்த நாள் பரலோகத்தின் முதலாவது பிறந்த நாள். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற மிக பெரிய சலாக்கியம். அல்லேலூயா. இந்த பாதையால வருகின்ற பொழுது, நான் ஆட்டோவை கொண்டு வருகின்ற பொழுதுதான் பார்த்தேன், பைபிள்லயும் ஒரு வசனம் இருக்கு. அகன்ற பாதை கூட பிரவேசிக்க வேண்டாம், ஒடுக்கமான பாதை கூட பிரவேசி. நான் ஓட்டோக்கு வருகின்ற பொழுது யோசிச்சேன், இது பரலோகத்துக்கு தான் என்ன கூட்டி கொண்டு போகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. எங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமான வழிகளாக இருக்கணும். இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழுவதற்கு ஆண்டவர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். எலும்பு மூட்டையையும் மச்சியையும் ஒவ்வொரு ஊடுருவுகிறது. அல்லேலூயா. டாக்டர் தாரம் இருந்தெல்லாம் உங்களுடைய இந்த வெளிப்புறதுக்கு. ஆனால் இந்த இறை வார்த்தை எலும்பு மூட்டையையும் மச்சியையும் ஒவ்வொரு ஊடுருவிச்சு. வாசிக்க தான் ஊடுருவு. வாசிக்காமல் படுத்திருந்தா ஊடுருவு. வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசிச்சு தியானிச்சு அதன்படி நடக்கின்ற பொழுது அது எல்லாத்தையும் ஊடுருவி. கன பேருக்கு இந்த எலும்புகள் மூட்டுகளுக்கு எத்தனையோ விதமான நோய்கள் ஏற்படுது. ஒரு வைத்தியசாலை போய் முழு ஓடையை சுத்தி பார்த்தா தெரியும் எங்களோட உடலுக்கு என்ன விதமான நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது சொல்லி. வைத்தியசாலைக்கு முழு ஓடையை சுத்தி பார்த்தா இந்த நோய்களில் இருந்து நானும் நீங்களும் தப்பிப்பதற்கான வழியை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்துவிட்டார். இறை வார்த்தை ஊடாக தந்துவிட்டார். நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் வைத்து இந்த உலகம் எங்குமே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் எங்கும் படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி. நானும் நீங்களும் தான் தெரியும். என்னையும் உங்களை பயன்படுத்துகிறார். பாஸ்டர் இந்த இடத்திலே கட்டின இந்த திருச்சபை இந்த உலகம் எங்கும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லோருக்கும் கடமைகள் இருக்கிறது, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது.
ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். நான் எல்லாருக்கும் ஒரு விசிட்டிங் கார்டு தருது, அதே போல ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் விசிட்டிங் கார்டு தருது, அதே போல ஒரு துண்டு பிரசுரம் தருது. நீங்க பயன்படுத்துகிற போன்ஸ் மற்றும் கணினி சாதனங்களில் பைபிள் இப்ப எல்லா கையிலையும் வந்துட்டு. எவ்வாறு வந்தது? இப்ப ஸ்மார்ட் போன் இல்லாத இல்லை, சகலரும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கு. இப்ப நான் அறிமுகப்படுத்துறேன், எல்லாரும் நீங்க பைபிளை இன்ஸ்டால் பண்ணி எல்லாரும் வாசிங்க. சரி, அதே போல ஆண்டவற்ற வார்த்தையை நீங்கள் எல்லோருக்கும் எடுத்து கூறுங்கள். ஏன் ஆண்டவர் இயேசு முன்னேற்றம் அடையும் கூறினார். எல்லாரும் சொல்லுங்க, உலகத்தின் முடிவு வெளியந்த சதா நாட்களிலும் நான் உங்களோடு. பயப்படாது, கலங்காதிருங்க, என்ன செய்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகத்திலேயே மஜோரிட்டி பெறுவதற்கு காரணமாக. உலகத்தின் முடிவு வெளியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக. இருபக்கமும் எலும்பு ஆவென்னா, அதுல 2 இருக்கு, மறந்து விடாதீங்க. 2 இருக்கு. ஆற்றல் வாய்ந்தது, இறை வார்த்தை பவர்ஃபுல், ஆற்றல் வாய்ந்தது. அடுத்த மெயின் பாயிண்ட், ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி விடுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நாங்கள் எப்படி கடவுளுக்கு அன்பு செலுத்த வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு ஆற்றலோடும் நாங்கள் கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் நாங்கள் தனிய உடலோடு மட்டும் பிறக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு அழகான இதயத்தை தந்திருக்கிறார், ஹார்ட், அழகான உள்ளத்தை தந்திருக்கிறார், சோல், அழகான மனசை தந்திருக்கிறார், மைண்ட். இந்த மூன்றுக்குமாக இந்த வார்த்தை கிரிய செய்கிறது. நாங்கள் தனிய வெளி அழகத்தான் பார்க்கிறோம். பியூட்டி பார்லர் தொகை பெருகி கொண்டு போகும், எல்லாரையும் பியூட்டிஷியன் ஆகிறார். ஆண்டவர் பார்க்கிறது முகத்தை அல்ல, எதை பார்க்கிறார்? சிங்களுக்கு அழகான சொல் ஹதவத்த என்று சொல்லுவார். ஹதவத்த உள்ளம், உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார். அழகான இதயம் இருக்கு, அழகான உள்ளம் இருக்கு, அழகான மனசு இருக்கு. ஆனபடியா இறை வார்த்தையில் ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? நீங்கள் எதையும் காரணமாக செய்யுங்க, உங்களோட உடலை அழிப்பார்கள், கவலைப்படாது. உங்களோட உடலை அழிப்பார்கள், கலங்காதிருங்க. ஆனா உங்களுடைய ஆன்மாவை நரகத்திலே தள்ள வல்லவனுக்கே அஞ்சுங்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வது எங்கள் அனைவரும் கடமை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாரு, ஆன்மாவை நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு லாபம். ஆகவே நாங்கள் ஆண்டவற்ற வார்த்தையில நிலைத்திருப்போம், ஆண்டவனுக்காக கை கொடுப்போம். ஆவென்னா ஆற்றல் வாய்ந்தது, ஆவென்னா ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி விடுகிறது. இருபக்கமும் எலும்பு ஆவென்னா கிளியரா? எல்லாருக்கும் சொல்லுவீர்களா? இருபக்கமும் எலும்பு ஆவென்னா. எல்லாரும் கேட்பாங்களே, நாங்கள் இந்த இறைவார்த்தையை படிக்க வேண்டும். இதைத்தான் நீங்க சொல்லுவோம். இருபக்கமும் எலும்பு ஆவென்னா. அடுத்த ஊனா, உயிர் உள்ளது, லிவிங் வேர்ட், உயிர் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உயிர் உள்ளது. நாங்கள் இப்ப உயிர் இருக்கிறபடியா நன்றாக நடமாடுகிற, எங்களோட கடமைகளை செய்கிற, எங்களுக்கான அனைத்து காரியங்களிலும் ஈடுபடுகிற. உயிர் இல்லாட்டியங்களை என்ன செய்வார்கள்? தூக்கி பெட்டிக்க வச்சிடு. ஆண்டவர் இந்த வார்த்தையும் அப்படித்தான், உயிர் உள்ள வார்த்தை. இது கிரிய செய்து கொண்டே இருக்கு. நீங்க வாசிக்க வாசிக்க உங்களை என்ன செய்யும்? வார்த்தை கிரிய செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்த ஊனா, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. மனசுக்கு நீங்க இப்ப என்ன சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களே தெரியாது. எப்படா இவர் முடிப்பார்? உங்களோட மனசு சிந்தனை கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா இந்த வார்த்தை, இப்ப நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, நான் மனசுக்கு என்ன சிந்திக்கிறேன்னு சொல்லி இவருக்கும் தெரியாது. ஆனா கடவுள் அனைத்தையும் ஆராய்ந்திருக்க. உங்க மனசுக்கு என்ன நினைச்சு கொண்டிருக்கீங்க, உள்ளத்துக்கு என்ன சிந்திக்கிறீங்க, அதான் உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் இறைவார்த்தை சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. இப்ப இருபக்கமும் எலும்பு ஆவென்னா ஊனா. எல்லாருக்கும் சொல்லுங்க, எபிரேயர் 4:2 சொல்லப்பட்ட இறைவார்த்தையின் பிரதான மூலம் முக்கியத்துவம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தை எனக்கு எப்படி கிடைச்சது? அதான் பார்த்து சொன்னா சாட்சி சொல்லணும் சொல்லி. நான் ஏன் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனது அண்ணாவுக்கு ஒரு கடுமையான ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டது.
நான் ஏழு படிக்கிற காலத்துல 95 வரைக்கும் 97 கால பகுதி எனது அண்ணா கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது. அண்ணாவை சொன்னார்கள் இவருடைய நோய்க்கு கொழும்புக்கு தான் சென்றவர். அந்த நேரம் சரியான பிரச்சனையான நேரம், யுத்த கால பகுதி, சரியான ஒரு யுத்த கால பகுதி. அப்ப அந்த நேரம் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில இப்ப நாங்க நினைக்கிற மாதிரி பேக்கை தூக்கி கொண்டு ரோட்டுக்கு கொழும்புக்கு போற மாதிரி போக முடியாது. நாங்க கொழும்புக்கு போறது என்றால் சரியான ஒரு கிளியரன்ஸ் எடுக்கவே 3 மாதம் சரி, அப்படியான ஒரு கால பகுதி. அந்த நேரம் என்ன செய்தார்கள் என்றால் எனது அண்ணாவை இராணுவத்தினர் தங்களுடைய வைத்தியசாலைக்கு கொண்டு போய்விட்டார். பலாலி வைத்தியசாலை. அங்க இருந்து அவர்கள் விமானம் மூலம் அண்ணாவை கொழும்பு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக, நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக பலாலி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்விட்டார். எனது அம்மா ஒரு ஆசிரியராக இருந்தவர். அப்பா சிடிவில வேலை செய்து போட்டு வேலையை விட்டுட்டு இருந்தார். அப்ப அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது அம்மா உண்மையில இங்க ரெண்டா தான் தன்னுடைய டீச்சிங்கை செய்ய முடியும். எங்களோட ரெண்டா தான் இந்த பிரதேசத்துல தென்மராட்சி பகுதியில ரெண்டா தான் இந்த டீச்சிங்கை செய்ய முடியும். ஆனா அந்த நேரம் ஆமி ஏத்தின நேரம் அம்மா அண்ணாவோட இருந்து விட்டா யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள், யார் நிற்கிறார்கள், அப்பா வரை வெயிட் பண்ண மாட்டார். அப்பா அப்போது என்னோடு இருந்தவர் வீட்டில். ஆமி வெயிட் பண்ண உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள், அம்மாவையும் அண்ணாவையும் கொண்டு கொழும்பு ஹாஸ்பிட்டல் கலாலிக்கு கொண்டு போய் அப்படியே கொழும்பு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து விட்டார். இப்பொழுது வீட்டிலே இருந்தது நானும் அப்பாவும் சித்தியும் மட்டும்தான், 3 பேர் மட்டும்தான் இருந்தது. இப்ப அம்மா ஆசிரியரா இருந்தபடியால் அம்மா வர வேண்டும் திரும்ப, ஏனென்றா லீவு போய்கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும். அம்மா வர வேண்டும், அப்பா செல்ல வேண்டும். அப்பா கொழும்புக்கு செல்வதென்றால் மிகவும் சரியான கடினமான ஒரு பயணம். குறிப்பாக இந்த கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 3 மாதம் சென்று கிளியரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நானும் அப்பாவும் நுணாவின் பகுதியில இருந்து யாழ்ப்பாண ஆர்மி கேம்புக்கு சென்று வருவோம். ஒவ்வொரு நாளும் போய் அந்த போமை கொடுக்குறது, திருப்பி வாரது, கிளியரன்ஸ் வந்துட்டுதான் கேட்கிறது. அப்படி மிகவும் பயங்கர நெருக்கடியானதா. இப்பொழுது அப்பாவுக்கு கிளியரன்ஸ் கிடைத்து விட்டார். அப்பா கிளியரன்ஸ் கிடைத்து விட்டு உடனடியாக அப்பா கொழும்புக்கு சென்று விட்டார். இப்ப வீட்டில இருந்தது நானும் சித்தியும். அந்த நேரம் இப்பதே மாதிரி மின்சாரம் இல்லை, விளக்கிலே தான் படிச்சான். விளக்கில படிச்சு பல்கலைக்கழகம் சொல்றான், முழுக்க விளக்கு பால். அந்த நேரம் இருந்தது நானும் சித்தியும். அப்ப என்னை சொன்னார்கள், அமெரிக்கன் மிஷன் திருச்சபையை சேர்ந்த ஒரு ஃபாதர் ஒருவர் அப்பாவோட என்னையும் போச்சு. ஆனா அந்த ஃபாதர் சொன்ன, நீ போனா அந்த படிப்பு போய்விடும், நீ இங்கேயே இருந்து கொள்ளணும், இங்கே இருந்தபடி நாங்கள் கவனிக்கிறோம். இப்போ உடனடியாக நான் இந்த வீட்டிலேயே இருந்தேன். தென்மராட்சி பகுதியில் இருக்கிற எனது வீட்டிலேயே இருந்தேன். இப்போ வீட்டில் இருந்த பொழுது நானும் சித்தியும் அந்த நேரம் செம்மணி புதைகுடி பிரச்சனை, சரியான ஒரு பயங்கர சூழல் ஏற்பட்டது. மிகவும் பயங்கர கரண்ட் இல்லாட்டி எப்படி இருக்கும், விஜய வேலையில வீட்டில் வெற்றாரும் இல்லாத நிலை, பயந்த சூழல். அந்த சூழல்ல எனக்கு நோய் ஏற்படுது. எனக்கு என்ன நோய் ஏற்படுதுன்னா, தடக்கி கதைக்கிற ஒரு கொன்னை நோய் எனக்கு ஏற்படுகிறது. கொன்னை நோய், பேச்சிழந்த கொன்னை நோய் ஏற்படுகிறது. இப்பொழுது எனக்கு விருப்பம், எனக்கு நோய் மாறவும் நான் உடனே வைத்தியசாலை செல்ல தொடங்குகிறேன். எனது நோய் மாறவனும் நான் நன்றாக கதைக்க வேண்டும். நான் இப்பொழுது வைத்தியசாலை செல்ல தொடங்குகிறேன். ஆனால் வைத்தியசாலை சென்ற பொழுது வைத்தியர்கள் எல்லாருமே கைவிட்டு, இதற்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, இந்த தடக்கி கலைக்கிற வருத்தத்துக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை என்று சொல்லி கைவிட்டு விட்டார். அப்பொழுது மிகவும் விரக்தி அடைந்த நிலையில் இருந்த பொழுது இந்த கிதியோனிய வேதாகம சங்கத்தினர் எனக்கு தந்தார்கள், பைபிளை தந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தொடர்ந்து வாசிக்கும்படியாக கூறினார்கள். அல்லேலூயா. இதை தொடர்ந்து வாசித்து பிராக்டிஸ் பண்ணி நன்றாக பெரிதாக வாசித்து இறைவார்த்தையை தியானிக்கும்படி என்னிடம் இந்த பைபிளை தந்தார்கள். ஏர் படிக்கின்ற வாய்ப்பு, இதுதான் தீர்வு என்று சொன்னார். இங்கதான் தீர்வு இருக்கு. என்ன பிரச்சனையோ, என்ன நோயோ, என்ன துன்பமோ, என்ன வேதனையோ, எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது, இங்கே இருக்கிறது. இதை படிக்க ஆரம்பி. அப்பொழுது என்னுடைய அம்மாவினுடைய ஒன்றை விட்ட அக்கா ஒருவர் கொழும்பில இருந்து அவர் சொன்னார், இந்த அண்ணாக்கு ஏற்பட்ட வருத்தத்துக்கு இவரை கொண்டு சர்ச்சிலேயே விட்டு விடும், ஆலயத்தில இருந்து பணி செய்ய வேண்டும், ஆலயத்திலிருந்து பணி செய்தால்தான் இந்த நோய் நீங்கும் என்று சொல்லி அதை நான் எனக்கு அப்படியே உள்வாங்கி ஆலயத்தில இருந்து பணி செய்கிற அந்த தன்மையை நான் எனக்குள் உள்வாங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா.
உங்களோட பிரதான சொத்து வாழ்நாள் முழுவதும் மறந்து விடாதீங்க. பியும் சியும். அல்லேலூயா. உங்களோட பிரதான சொத்து பி, ஆங்கில எழுத்து பியும், ஆங்கில எழுத்து சியும். பி என்றா என்ன? பைபிள். சி என்றா சர்ச். அழகாக இந்த அறிவித்தல்ல பிரதர் அந்த இதை வாசித்தார். இந்த சர்ச்சுக்கான பணி ஆண்டவர் எங்கள் அனைவரையுமே வச்சிருக்கு. நான் அப்ப உடனே என்ன செய்ய தொடங்கினேன்டா, ஒவ்வொரு நாளும் ஆலயத்துல போய் வேலை செய்ய தொடங்கினேன். ஆலயத்துல போய் அனைத்து விதமான சிரமதான பணிகள், கூட்டுற துடைக்கிற கடமை என்ன வேலை என்றாலும் செய்ய தொடங்கினேனே. எனது நோய் மாற வேண்டும், முழுமையாக நான் குணமடைய வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் விடுதலை கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். இறைவார்த்தையை தியானியுங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆலயத்தில் போய் பணி செய்யுங்க. எல்லாருக்குமே பொறுப்பு தந்திருக்கிறார், சகலருக்கு பொறுப்பு. இந்த சாட்சியை நான் கூறுவதேன், இந்த கிதியோனிய பைபிள் என்னை மாற்றி. ஆமென். அல்லேலூயா. நான் 1999ஆம் ஆண்டு தொடக்கம் 2003ஆம் ஆண்டு வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பொருளியல் துறையிலே சிறப்பு கலை கற்றார். உங்களுக்கு 2005ஆம் ஆண்டு ஒரு வேலை கிடைத்தது, திட்டமிடல் நிதியுதவியாளர் என்ற பதவி கிடைத்தது. அதில இருந்து நான் மன்றாடினேன், ஆண்டவரே நான் ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி. பொன்னையோடு ஆசிரியர் பணி செய்ய முடியுமா? 6 மணித்தியால கலைக்க முடியுமா? இப்ப வார வருஷத்துல 6.5 மணித்தியா 6.5 மணித்தியால கலைக்க முடியுமா இந்த கொன்னை நோயோட? ஆண்டவர் எப்படி இந்த கொன்னை நோயில் இருந்து விடுவித்து 2007ஆம் ஆண்டு முதலாவது நியமனம் கண்டியிலே காணப்படுகிற புசல்லாவ தேசிய பாடசாலையில் ஆசிரியராக நியமித்தார். ஆண்டவரின் வார்த்தை தான் என்னை வழிநடத்தி என்னை ஆசிரியராக மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருங்க. ஏசாயாவிற்கு அழகா சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதுப்பெலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் உழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்துவார். எந்த நோயோ, எந்த பிரச்சனையோ, எந்த துன்பமோ, எந்த வேதனையோ கலங்காதிருங்க, ஓடோடி வாருங்க. சேர்ச்சஸ் எல்லாம் வந்திருக்கிறது, தாராளமா ஓடோடி வாருங்க. பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு கிழமையும் யாரும் இந்த சிரமதானம் செய்கிறேன்னு சொல்லி ஒரு அட்டவணை போட்டு அதன்படி இந்த ஆலயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நான் நன்றி செலுத்தி பாராட்டுகிறேன். எல்லாரும் ஓடோடி வாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போக மாட்டேன், பாடசாலைக்கு செல்ல மாட்டேன், சேர்ச்சில் போய் வேலை செய்து தான் போறேன். ஆலய பணிக்கா 6 மணிக்கே போய் 6 மணிக்கு 7 மணி வரை ஆலயம், 7 மணிக்கு தான் உடனடியாக வீட்டுக்கு வந்து பாடசாலைக்கு போவேன். ஏனென்றா பாடசாலை பொழுது பக்கத்திலே எடுத்து விட்டு வெளி மாவட்டம் செய்தபடியா இப்ப 7:25 படிக்கிறாலும் 7:30 போகக்கூடிய பாடசாலை மண்டேர் மாறிய. இப்பொழுது அந்த பாடசாலையில் என்னை கிறிஸ்தவ பாடத்துக்காக வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் இந்த தென்மராட்சிக்கு வந்த பொழுது சொன்னார்கள், பொருளியல் படிக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை சரியாக வீழ்ச்சி அடைந்து விட்டது, எல்லாரும் தொழில்நுட்ப துறைக்கு சென்று விட்டார்கள். அப்படித்தானே? பொருளியல் நாங்கள் படிக்கிறவர்கள் பொருளியல் என்றால் வகுப்பு முழுக்க மாணவர்கள் மாணவிகள் இருப்பார்கள். ஆனா இப்ப பார்த்தா சரியாக வீழ்ச்சி அடைந்து விட்ட என்னை சொன்னார்கள், கிறிஸ்தவ பாடத்தை படிக்கும்படியாக ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள். பரிசுத்த யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறியுங்கள், எங்களை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு உங்களுக்கு விடுதலையை தருகிறார். அந்த 7 மருந்து என்ன? 7 மருந்தை நான் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். 7 மருந்தை ஒவ்வொரு நாளும் குடியுங்க. ஐநூல் முதலாவது மருந்து, ஐநூல் முதல் 5 புத்தகங்கள் தெரியுமா? ஆதியாம், யாத்ரா, லேவியராம், எண்ணாம், உபாகமம். அதுல காணப்படுகிற மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 187. அந்த 187 அதிகாரங்களை நீங்க பிரியுங்க. நான் இந்த 500ஐ 1 மாதத்துக்கு படிக்க போறேன், நான் 2 மாதத்துக்கு படிக்க போறேன் சொல்லி பிரியுங்க. 187 அதிகாரம் தானே. 2 மாதம் என்றா 60 நாள். அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் பேரு? 3 அதிகாரம், 4 அதிகாரம் அப்படிதான் பேரு. 187 அதிகாரம். முதலாவது மருந்து 500. நீங்க பிரிச்சு படியுங்க. ஒவ்வொரு நாளும் டேட் போட்டு எழுதுங்க, நான் என்ன வாசிச்சேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் டேட் போட்டு எழுதுங்க, இறை வார்த்தையில நான் என்ன வாசிச்சிருக்கேன். 2வது மருந்து உங்களுக்கு நான் தருகிறேன், வரலாற்று நூல்கள். இதுல 20 புத்தகங்கள் இருக்கிறது, 320 அதிகாரங்கள் இருக்கிறது. வரலாற்று நூல் 20, 320 அதிகாரம். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, 1 அரசர்கள், 2 அரசர்கள், எஸ்கா, நெகேமியா, எஸ்தர், தோபித்து, யூதித்து, 1 மக்கபேயர், 2 மக்கபேயர், 20
நூல்கள் வருகிறது, 320 அதிகாரங்கள் வருகிறது. அடுத்த மூன்றாவது ஞான நூல்கள், மூன்றாவது வருகிறது. நீங்க ஞானத்திலே அதிகமாக வளர்ச்சி அடையுங்க. இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ, நீங்க ஞானத்தில விருத்தி அடைவதற்கு ஞான நூலை தாரேன். 7 ஞான நூல்கள் இருக்கிறது. ஆனால் 313 அதிகாரம் வருது. 7 நூல் பாஸ்டர் போயிருக்கிறார்கள். சங்கீதத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? 150 அதிகாரங்கள். ஆனபடியா தான் 7 ஞான நூல்கள்ல 313 அதிகாரங்கள் வருது. யோகு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சாலமோன் ஞானம், சீராக்கி ஞானம். அடுத்தது இறைவாக்கினர் நூல்கள் 18 இருக்கு. 259 அதிகாரங்கள் இருக்கு. இதை நான் நினைக்கிற வரையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், சக்கரியா, மலாக்கி, அதே போல பாரூக்கு, எரேமியா 18 நூல்கள் இருக்கிறது. 259 அதிகாரங்கள் இருக்கிறது. நீங்க பிரியுங்க. ஒவ்வொரு நூலை நான் எடுத்து நான் இந்த 7 மரத்தையும் எப்படி படிக்க போறேன்னு சொல்லி டே போட்டு எழுதி படியுங்க. அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானாய் மாற விரும்புவான கரங்களை எழுதி காட்டுங்க. நான் பாக்கியவதியா மாற போறேன். தேவதூதன் மரியாளுக்கு வந்து சொன்ன மாதிரி உங்கள் அனைவருக்கும் சொல்லுவான், திருமை பெற்றவளை வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறார். பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, ஆண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த இறைவார்த்தையை தியானிக்கிற பொழுது தேவதூதன் வந்து எங்கள் அனைவருக்குமே சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப 4 மருந்து ஓகே. பழைய ஏற்பாட்டுல 4 மருந்து குடிப்பீங்களா? பழைய ஏற்பாட்டுல மோசே சொன்ன போது எல்லாரும் உறந்து சொன்னார், நீங்க சொன்னபடியே செய்வோம். நான் எல்லாரும் சைலன்ஸா இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு வருவா 4 லட்சம் நூல்கள் இருக்கிறது. என்னென்ன? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது மொத்தம்? யாராவது படிச்சு பார்த்தீங்களா? மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கிறது? 4 லட்சம் நூல்கள். 89 அதிகாரங்கள் இருக்கு. நான் சரியானதை வீட்டை போய் எல்லாரும் செக் பண்ணுங்க. எல்லாரும் பண்ணி பாருங்க. பவுலின் கடிதங்கள் எத்தனை? பவுலின் கடிதங்கள் 13. ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன். அதுல 87 அதிகாரங்கள் இருக்கிறது. 13 நூல்கள், 87 அதிகாரம். ஏனைய நிறுவனங்கள் 1 யோவான், 2 யோவான், யாக்கோபு, திருவடிப்பாடு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 நூல்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையோட சேருங்க அந்த 10ஓட. அதுல மொத்தம் 84 அதிகாரங்கள் இருக்கு. 89, 87, 84 எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 1339 வரை. அது இணை திருமறையும் சேர்த்தபடி நான் இப்ப கணக்கு போடுறேன். இதன்படிதான் நான் படிக்கிறேன். பைபிள் இறைவார்த்தையை நன்றாக படிங்க. ஆண்டவர் தொடர்ந்து நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். இறுதியா நான் 3 விண்ணப்பங்களை உங்களிடம் கூறுகிறேன். எங்களுக்காக ஜெபியுங்க, கிதியோனுக்காக. அடுத்தது உங்கள் அர்ப்பண சேவையாளர்கள் எங்களுக்கு தேவை. கிதியோனுடன் இணைந்து பணியாற்ற உங்களுடைய அர்ப்பண சேவையாளர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என்னுடைய விசிட்டிங் கார்டுல நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. அடுத்தது உங்களுடைய நிதியுதவி நான் பாஸ்டருடைய அனுமதியை பெற்றிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் என்வலப்ஸ் தருவோம். நீங்கள் முழு பணமும் வேதாவும் பிரிண்டிங்குக்கே செல்லுகின்ற இந்த நீங்கள் கொடுக்கிற பணம் அனைத்து மக்களுடைய ஆன்ம ஈடேற்றத்துக்கும் அனைத்து மக்களுடைய வாழ்வுக்கும் மெருகூட்டுவதற்காக இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. முழு பணமும் வேதாவும் அச்சிடுவதற்கு இந்த கிதியோனியர்கள் செலவழிக்கின்றார்கள். தாராளமாக கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக சர்வதேச கிதியோன் ஊழியம் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இச்சண்டை பற்றி அளித்தமைக்காக உங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவனமாக உற்று கேட்டுக்கொண்ட இந்த சபையோரே உங்களுக்கு நன்றி. உங்கள் வழிபாட்டு ஆராதனையில் பங்கு பெற்றியது நமக்கு கிடைத்த பாக்கியமாக கூறுகிறோம். மத்தேயு 24:35 கூறுகிறது. என்னோடு இணைந்து கூறுங்கள். வானமும் பூமியும் ஒளிந்துவோ, என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வடிவா கைதட்டோம் தட்டினா ஓசி எல்லாம் தெரிய வேலை ஈனா ஊனா. இன்னைக்கு அநேகருக்கு வேதத்தை பற்றி சொன்னா சிரிப்பாங்க. என்ன இந்த வரைய கண்டறியாத வேதம் பெரிய ஒரு ஆசிரியர், விளையாட்டு ஒரு ஆசிரியர், அவர் கவர்மெண்ட் சேவகர். நான் பெருமளாட்சி